أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أن تكون تجارة عن تراض منكم صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரா நிசாவினுடைய 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அடுத்த ஒரு செய்தி. நேற்றைய செய்தியில அல்லாஹ் சொன்னா, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களே, நீங்கள் ஒருவர் மற்றவருடைய பொருளாதாரங்களிலிருந்து தவறான முறையில் அதை நீங்கள் உண்ண வேண்டாம். தவறான முறையில ஒருவருடைய பொருளாதாரத்தை அபகரிப்பதை பற்றியும், தவறான முறையில ஒருவருடைய செல்வங்களை பணம் காசை எடுத்துக்கொள்வதை பற்றியும் அல்லாஹ் கடுமையான முறையில தடை விதித்தான். அல்லாஹ் அதை நீங்க செய்யாதீங்க என்பதாக அல்லாஹ் கூறிய செய்தியை பார்த்தோம். அதுக்கு அடுத்த வார்த்தையாக அல்லாஹ் சொல்றான், அன் தக்கூன திஜாரத்தன் அன் தராதின் மின்கும், அதாவது உங்களில் இருவர் பரஸ்பரமான சம்மதத்துடன் நடைபெறக்கூடிய வியாபாரத்தின் மூலம் அன்றியே ஒருவர் மற்றவருடைய பொருளாதாரத்தை, காசு பணம் எதையுமே என்ன செய்யாதீங்க, எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த வார்த்தையில கூட்டு வியாபாரம், ஒரு வியாபாரத்தின் மூலமாக ஒருவர் மற்றவருக்கு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது, ஒருவர் மற்றவரோடு ஒரு பரஸ்பரமான ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. அப்போ அந்த மாதிரி ஒரு வியாபாரம் ஏற்படும் பொழுது என்ன செய்யலாம், அந்த வியாபாரத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை என்ன செய்யலாம், ஒருவருக்கு ஒருவர் எடுத்து அதை பயன்படுத்துவதில் குற்றம் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ பரஸ்பரமான வியாபாரத்துடன் நடைபெறக்கூடிய அந்த பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் உண்ணுவது தவறு இல்லை. அது இல்லாம ஒருவர் மற்றவருடைய பொருளாதாரங்களை அபகரிப்பதை நீங்க விலகி கொள்ளுங்கள், அதை நீங்க செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தடுக்கிறான். இப்போ இந்த வசனத்தின் வாயிலாக கூட்டு வியாபாரம் என்பதை அல்லாஹ் அங்கீகரிப்பது நமக்கு நல்லா தெரியும். ஒரு வியாபாரம் செய்யறோம், நம்மளால தனியா செய்ய முடியல, தனியா நம்மளால பொருளாதாரம் ஒரு பெரிய தொகையை போட்டு வியாபாரம் செய்ய முடியல. இப்ப நம்ம என்ன செய்யலாம், நம்மை போன்ற வேற யாரையாவது நமக்கு நம்பிக்கையானவர்களை நம்ம தேர்ந்தெடுத்து நாம 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு தொழில் செய்யலாம், அல்ல நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு தொழில் செய்யலாம். இஸ்லாத்துல கூட்டு வியாபாரத்திற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட 2 அல்லது 3 அல்லது அதற்கும் மேற்பட்ட நபர்களை சேர்த்து வியாபாரம் செய்வது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்ப இந்த கூட்டு வியாபாரத்துல ஒருவர் மற்றவரோடு சேர்ந்து வியாபாரம் செய்யும் பொழுது அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். அதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அபுதாவுதுல 3383வது இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய கூட்டு வியாபாரங்களில் யாரெல்லாம் கூட்டாக இருக்கிறாங்களோ, கூட்டாளிகளாக கூட்டு சேர்ந்து இருக்கின்றார்களோ, அந்த கூட்டாளிகளில் ஒருவர் மற்றவருக்கு மோசடி செய்யாத வரையிலும், ஒன்னா சேர்ந்து வியாபாரம் பண்றாங்க, ஒரு 3 பேர் 2 பேர் 5 பேர் என்பதாக ஒன்றாக சேர்ந்து வியாபாரம் செய்யும் பொழுது அதில் ஒருவர் மற்றவருக்கு மோசடி செய்யாத வரை 2 பேர் வியாபாரம் பண்றாங்க ஒன்றாக இணைந்து, ஒருவர் அந்த 2 பேர்த்துல ஒருவர் மற்றவருக்கு மோசடி செய்யாத வரையிலும் அவர்களுக்கு இடையில் 3ஆவதாக அருளோடும் பரக்கத்தோடும் நான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் கூறியதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 2 நபர்கள் கூட்டாக வியாபாரம் செய்யறாங்க, ஒருவர் மற்றவருக்கு எந்த விதமான மோசடியும் செய்யாமல் அந்த வியாபாரத்தை அவர்கள் தொடர்ந்தால் அவர்களுக்கு 3ஆவது ஆளாக நான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் எப்படி இருக்கு சொல்லனா, நான் மட்டும் இல்ல, என்னுடைய அருளோடும் பரக்கத்தோடும் அவர்களுடன் 3ஆவது ஆளாக நான் இருக்கிறேன். ஆனால் இதுல யாராவது ஒருத்தர் ஒரு மோசடி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னா, அந்த வியாபாரத்துல அந்த 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல்லையோ செய்யக்கூடிய வியாபாரங்கள்லையோ வரக்கூடிய லாபத்திலையோ மோசடி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், நான் விலகி கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உடனடியாக அங்கு மோசடி நடைபெற்றால்
அந்த வியாபாரத்துல பொய் நடைபெற்றால், மோசடி நடைபெற்றால் நான் விலகிக் கொள்கின்றேன், அவர்களை விட்டும் என்னுடைய அருளையும் பரக்கத்தையும் விலக்கிக் கொள்கிறேன் என்பதாக அல்லாஹ் கூறியதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்ப கூட்டு வியாபாரத்துல அனுமதி கொடுக்கக்கூடிய இறைவன், கூட்டு வியாபாரத்திற்கு அனுமதி கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதுல எவ்வளவு நேர்மையாக இருக்கணுங்கிறது இந்த ஒரு ஹதீஸே நமக்கு சான்றாக இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு வியாபாரங்கள் ஆரம்பிக்கப்படுவதை பார்க்கிறோம், வியாபாரங்கள் ஆரம்பிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் வியாபாரங்கள் எந்த அளவுக்கு கூட்டு வியாபாரங்கள் ஆரம்பிக்கப்படுகிறதோ, ஒரு 100% ஒன்றாக இணைந்து கூட்டு வியாபாரங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், குறைந்தபட்சம் அதுல 89% அதுல என்ன நடைபெறுது, மோசடி நடைபெறுவதை நம்ம நல்லா பார்க்க முடியும். மிஞ்சி போனா ஒரு 10-12% இன்று வரையிலும் நேர்மையான முறையில் வியாபாரம் நடைபெறுவதை பார்க்கிறோமே தவிர, மீறி 89% அந்த கூட்டு வியாபாரங்கள்ல ஒருவரை ஏமாற்றுதல், ஒருவருக்கு மோசடி செய்யறது போன்ற அந்த நிலைகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள இந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் பணத்தை போட்டுட்டு அவர்களுக்கு உண்டான லாபங்கள் கிடைக்காம, நிறைய பேர் வெளியில இருந்து சில பேர் பணம் கொடுப்பாங்க, அதுக்கு உண்டான ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. பொதுவாகவே வியாபாரம் என்பதே பரக்கத்துக்குரியது. ஒரு இடத்துல போய் கூலி வேலை செய்யறதை விட, ஒரு கூலி தொழிலாளியாக இருப்பதை விட, ஒரு கூலி வேலை செய்வதை விட சொந்தமாக ஒருத்தர் வியாபாரம் செய்வது பரக்கத்து பொருந்தியது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனாலதான் சிரமப்படக்கூடிய சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, நீங்க போய் ஒரு கூலி வேலை பாருங்கன்னு முதல்ல சொல்ல மாட்டாங்க. அவருக்கு ஏதாவது ஒரு பொருளை கையில கொடுத்துட்டு இதை வச்சு நீங்க உங்களுடைய சம்பாரத்தை நீங்க ஆரம்பிச்சு கொள்ளுங்க என்பதாக ஏதாவது ஒரு வேலையை அவரை சுயமாக செய்ய சொல்லுவாங்க. சுய தொழிலாக ஏதாவது ஒரு தொழிலை செய்து வரும்படி கட்டளையிடுவார். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே வியாபாரத்துல அல்லாஹ் பரக்கத்து வைக்கிறான். சொந்தமாக ஒருவர் செய்யக்கூடிய தொழில் இருக்குது, அந்த தொழில் அந்த வியாபாரத்துல அல்லாஹ் பரக்கத் செய்யறான். சரி, அந்த வியாபாரத்தை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, அதுக்கும் நமக்கு இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. உங்களுக்கு எது தெரியுமோ அதை நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள். உங்களுக்கு என்ன வியாபாரம் தெரியுமோ, எதுல உங்களுக்கு அறிவு இருக்குதோ, எதுல உங்களுக்கு திறமை இருக்குதோ, எதுல உங்களுக்கு கல்வி இருக்குதோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த வியாபாரத்தை, அந்த தொழிலை எடுத்து நீங்க செய்யுங்க. தெரியாத ஒன்றில் நீங்கள் என்ன செய்ய வேணாம், தலையிட வேண்டாம். தெரியாத ஒன்றில் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டாம். தெரியாத வியாபாரத்திலையும் தெரியாத மனிதர்களோடும் முதலீடு செய்வதை இஸ்லாம் தருது. தெரியாத வியாபாரத்துல முதலீடு செய்யக்கூடாது. நமக்கு அந்த வியாபாரம் பத்தியே தெரியாது, ஆனா காசு இருக்குது. நம்ம என்ன செய்வோம், அடுத்த ஆட்களை நம்பி அவர் முதலீடு செய்வார். கூட இருக்கிறவோ ஒரு 10 பேரை நம்பி அவர் ஒரு முதலீடு செஞ்சிருவார். இவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி முதலீடு செய்வார். அதுல மோசடி நடைபெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறாங்க. எந்த வியாபாரம் தெரியலையோ அதுக்குள்ள தலையிடாது ஒண்ணு. அதே போன்று தெரியாதவர்களிடத்தில் முதலீடு செய்யாது. ஒருத்தர் நாம கூட்டணியா போய் சேர போறோம் அப்படின்னு சொன்னா அவர் 2 விஷயம் இருக்கணும். ஒண்ணு, அவர் நமக்கு அறிமுகமானவராக இருக்கணும். 2வது, அவரை பற்றி நாம நல்லா நாம் அறிஞ்சிருக்கணும். நாம அவரை பற்றி முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். 3வது நபர் சொல்லி ஒருவர் தெரியாத ஒருவரிடத்துல முதலீடு செய்வதையும் அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறாங்க. அப்ப வியாபாரத்துல பரக்கத் இருக்குது. அதிலும் கூட்டாக சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரம் இன்னும் உங்களுக்கு பரக்கத்தை தரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு நபர் செய்யக்கூடிய வியாபாரத்தை விட 2 நபர்கள், 3 நபர்கள், 5 நபர்கள் என்பதாக பல பேர் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த கூட்டு வியாபாரங்களில் பரக்கத்து இருக்குது. ஆனால் அதில் மோசடி நடைபெறாத வரையிலும் அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும் அதுக்குள்ள இருக்கும். ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு தெரியாம ஒருவர் மற்றவரை ஏமாற்ற ஆரம்பிச்சுட்டா, ஒருவர் மற்றவருக்கு தெரியாம மோசடி செய்ய ஆரம்பிச்சா அந்த வியாபாரத்துல அல்லாஹ் அந்த அருளை எடுத்தலாம். அதே போன்று வியாபாரத்துல மிக முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, புகாரில 2079வது இலக்கமா இந்த ஹதீஸ் பதிவாகுது. வாங்கக்கூடியவர் விற்கக்கூடியவர் 2 பேத்துக்குமே சொல்றாங்க, உண்மையாக இருக்கின்ற வரையிலும் வியாபாரத்தை செய்யக்கூடியவர் இருக்கிறாரு, வியாபாரத்தை விற்பவர் இருக்கிறாரு, அந்த விற்பவர் தன்னுடைய வியாபாரத்தில் வாங்குபவரிடத்தில் உண்மையாக இருக்கும் வரையிலும் அந்த வியாபாரத்தில் பரக்கத் செய்யப்படும் என்பதாக
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இருக்கக்கூடியவர் வாங்கக்கூடியவர்கிட்ட உண்மையாக இருக்கின்ற வரையிலும் அவருடைய வியாபாரம் பரக்கத் புரியதாக இருக்கும். அங்கு பொய் நிகழ்ந்தால், அங்கு மோசடி நிகழ்ந்தால், அங்கு ஏமாற்றம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பரக்கத் எடுக்கப்பட்டு விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி யாரு அபு சாயிப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடியே அவர் என்ன செஞ்சாரு, அல்லாஹ்வுடைய தூதரோடு வியாபாரத்துல கூட்டாளியா இருந்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அபு சாயிப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரோடு வியாபாரத்துல கூட்டணியாக இருந்தார். அப்பவே அவருடைய நேர்மை, அந்த வியாபாரத்தில் அவர் நடந்து கொண்ட விதம் அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப பிடிக்கும். மக்காவினுடைய வெற்றிக்கு பின்னாடி மக்காவுக்கு அவங்க மக்காவை வெற்றி கொண்டு உள்ள வரும் பொழுது அங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த யூதர்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு? அந்த மக்கள்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இனிமேலு நம்மள அல்லாஹ்வுடைய தூதர் உள்ள வந்துட்டாங்கன்னா சிறை பிடிப்பாங்க, நம்மளை ஆயுள் கைதியாக ஆக்குவாங்க, அல்லது இந்த ஊரை விட்டு மக்காவை விட்டு விரட்டி அடிச்சிருவாங்க, இல்லைன்னா கொலை செஞ்சிருவாங்க. இப்படி எல்லாம் பயந்தாங்க அந்த மக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்கா வெற்றி பெற்று உள்ள வந்த உடனேயே இந்த அபு சாயிப் இவர் பெருமானாரோடு வியாபாரத்துல கூட்டாளியா இருந்தார், வியாபார கூட்டாளி தோழனா இருந்தார். அவரை ரொம்ப கண்ணியமாக வரவேற்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, வியாபாரத்தில் இவர் நேர்மையாக நடந்து கொண்டார். அப்ப என்ன அர்த்தம், எவர் ஒருவர் வியாபாரத்தில் நேர்மையாக நடந்து கொள்கிறாரோ அவர் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக, இந்த சம்பவத்தின் வாயிலாக நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ வியாபாரத்துல நேர்மையாக இருக்கின்ற வரையிலும், வியாபாரம் செய்யக்கூடியவர் நேர்மையாக இருக்கின்ற வரையிலும் அவர் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர். அவருடைய வியாபாரத்துல நிச்சயமாக அல்லாஹ் பரக்கத் செய்வான். அதே போன்று கூட்டாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதல்ல அவர்களுக்குள் ஒரு தெளிவான ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதாக இஸ்லாம் வலியுறுத்துது. இப்போ 2 பேர் சேர்ந்து ஒரு வியாபாரம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த வியாபாரத்தினுடைய தெளிவான ஒப்பந்தம், அதுல எந்த விதமான மறைவும் இருக்கக்கூடாது. அப்போ உனக்கு 50%, எனக்கு 50%, தெளிவா முன்கூட்டியே பேசிடணும். இல்ல எனக்கு 60, உனக்கு 40, அவங்க போடக்கூடிய முதலீடை பொறுத்து இவங்க பங்கு பிரிப்பாங்க. அப்போ உனக்கு 60, எனக்கு 40, அல்லது உனக்கு 30, எனக்கு 70 என்பதாக எத்தனை சதவீதம் அந்த வியாபாரத்தினுடைய லாபத்திலிருந்து யார் எத்தனை சதவீதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை முன்கூட்டியே தெளிவாக பேசப்பட வேண்டும். பேசப்பட்டதுக்கு பிறகுதான் அந்த வியாபாரத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதாக இஸ்லாம் வலியுறுத்தும். மேலும் கணக்கு வழக்குகள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த வியாபாரத்துல கூட்டாக நடைபெறக்கூடிய வியாபாரத்துல கணக்கு வழக்குகளில் எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. இவருக்கு தெரியாம அவர் கணக்கு எழுதுறது, அவருக்கு தெரியாம இவர் ஒரு கணக்கு எழுதுறது இருக்கக்கூடாது. கணக்கு வழக்குகள் ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும். ஒருவேளை அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு முதல போட்டு வியாபாரத்தை ஆரம்பித்து நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த முதலீட்டுக்கு யார் எவ்வளவு முதலீடு போட்டாங்களோ அந்த முதலீட்டுக்கு ஏற்றவாறு அந்த நஷ்டத்தை அவர் சுமந்தே ஆக வேண்டும் என்பதாக சொல்லணும். யார் எந்தெந்த அளவுக்கு முதலீடு போட்டாங்க. இப்போ ஒருத்தர் 10 லட்ச ரூபாய் முதலீடு போட்டிருப்பார், ஒருத்தர் 1 லட்ச ரூபாய் தான் போட்டிருப்பார். இப்போ அந்த வியாபாரத்தில் நஷ்டமாயி போச்சு. இப்போ என்ன செய்யறது, 10 லட்ச ரூபாய் போட்டவர் 1 லட்ச ரூபாய் போட்டவர்கிட்ட நீ என்ன செய்ய, இந்த வியாபாரத்துல நஷ்டமானதுக்கு நீனும் ஒரு பங்கு, நீனும் காரணம் சொல்லக்கூடாது. அவருடைய 1 லட்சத்திற்கு உண்டான நஷ்டம் என்னவோ அதைத்தான் அவர் செய்வாரே தவிர அவருடைய முதலீட்டுக்கு தகுந்தவாறு அந்தந்த நஷ்டங்களை சுமக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய வியாபாரத்தினுடைய வழிமுறைகளை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று நீங்கள் எந்த வியாபாரத்தை வேணாலும் செய்யுங்க, ஹலாலான பொருளாதாரங்களில் மட்டும் கூட்டாக சேர்ந்து கொள்ளுங்கள். ஹராமான பொருள்கள்ல, ஹராமான வியாபாரத்துல, ஹராமான தொழில்ல ஒருபோதும் நீங்கள் கூட்டாளியாக ஆகிவிட வேண்டாம். நீங்க எதுல கூட்டு சேர்ந்தாலும் அதுல என்ன செய்யுங்க, ஹலாலான பொருள் மட்டுமே நீங்கள் கூட்டணியாக அந்த வியாபாரத்தை மேற்கொள்வதற்கு இஸ்லாம் வலியுறுத்துது. இந்த வசனத்திலேயே அல்லாஹ் தான் சொல்றான், அன் தக்கூன திஜாரத்தன்
அன் தராலின் மின்கும், உங்களுக்குள் ஒரு பரஸ்பர சம்மதத்தோடு வியாபாரத்தை நீங்கள் மேற்கொண்டால் அந்த வியாபாரத்தின் மூலம் வரக்கூடிய அந்த லாபங்களை அதை கூட முறைகேடு இல்லாமல் அவரவருடைய லாபத்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்வதற்கு அனுமதி உண்டு என்பதாக சூரா நிசாவினுடைய 29வது வசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன்